வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டிலே சுலபமான முறையில் செய்யக்கூடிய சாக்லேட் கேக் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதை பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும்னு பார்த்துடலாம். நான் பாருங்கள் 2 டீஸ்பூன் தயிர் எடுத்து வச்சுருக்கேன், 1/2 கப் சர்க்கரை, 1/4 கப் சாக்கோ பவுடர், 1/4 கப் எண்ணெய், 1 கப் மைதா, 1 முட்டை, அப்புறம் காஃபி பவுடர் 1 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் பேக்கிங் பவுடர். இப்போது இதை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மிக்சியில் நம்ம எடுத்து வச்சுருந்த ஒரு முட்டையும் 1/2 கப் சர்க்கரையும் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க 2 டீஸ்பூன் தயிர், எண்ணெய் ஆட் பண்ணி இதையும் ஒரு வாட்டி நல்லா கிரைண்ட் பண்ணியாச்சு. இப்போ பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நம்ம கேக் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாருங்கள், 1 கப் மைதா, 1/4 கப் சாக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, உப்பு எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன், கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பவுடர்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தான் நம்ம அந்த பேஸ்ட் ஊற்றி மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும். பாருங்கள், நம்ம ரெடி பண்ணியிருந்தேன் பேஸ்ட் இதில் ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். ஒரு 2 டீஸ்பூன் ஒரு 3 டீஸ்பூன் பாலில் நம்ம எடுத்து வச்சுருந்த சாக்லேட் பவுடரை மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. பாருங்கள், ஒரு அலுமினியம் பாத்திரத்தில் பட்டர் பேப்பர் வச்சுட்டு கேக் மிக்ஸை இதில் ஊற்றிடலாம். பாருங்கள், இதே கன்சிஸ்டன்சி இருக்கணும், அப்போ தான் ரொம்ப நல்லா வரும். டேப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் ஒரு இட்லி பாத்திரத்தில் கீழே தண்ணி ஊற்றிட்டு மேலே ஒரு பாத்திரம் வச்சு அது மேலே இதை வைக்கிறேன். பாத்திரம் இல்லைன்னா நீங்கள் ஸ்டாண்ட் கூட ஏதாச்சும் வச்சுக்கலாம். இது மாதிரி மேலே ஒரு துணி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே மூடி வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்கோம். பாருங்கள், 45 நிமிஷம் ஆகிடுச்சு. கேக் பாருங்கள் நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சு குத்தி பாருங்கள், ஒட்டாமல் வந்துச்சுன்னா ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், ஒட்டவே இல்லை. பாருங்கள், இப்போ நம்ம அதை வேறு பாத்திரத்தில் எடுத்துட்டோம். அந்த பட்டர் பேப்பர் எல்லாமே பிச்சுக்கோங்க. பாருங்கள், பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குல்ல. இப்போது இதை டெக்கரேட் பண்ணுறதுக்கு நான் சாக்லேட் சிரப் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு பட்டர் பிஸ்கட் நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சாக்லேட் சிரப்பை ஃபுல்லாக கோட் பண்ணிடலாம்.
பாருங்கள், சாக்லேட் சிரப் எல்லாம் ஆட் பண்ணிட்டோம். இப்போ சைட்ஸில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்தா இந்த பட்டர் பவுடர் மாதிரி பவுடர் வந்து போட்டுடலாம். சைட்ஸ்லேயே போட்டுக்கோங்க. பாருங்கள், லாஸ்ட்டாக வந்து செர்ரி பழம் மேலே வச்சுட்டு நம்ம டேஸ்டியான சாக்லேட் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குதுல்ல. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.